இட்லி, சாம்பார், கொத்து பரோட்டா, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம இந்த உணவை உட்கொள்றோம். ஆனா இதோட வரலாறு என்ன, இந்த உணவு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, தமிழ்நாட்டில் எப்போ அறிமுகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. ஸோ இந்த உணவுகளை பற்றின வரலாறு என்ன, எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம், நான் வெங்கடேஷ் ராமராஜ். என்னோட காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கீங்க, லைக் போட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு தெரிவிங்க. நீங்கள் இந்த சேனல், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இட்லி. இட்லின்ற உணவு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஆல்மோஸ்ட் எல்லாருமே காலையில் சாப்பிட்றோம். இந்த இட்லி எங்கேருந்து வந்துச்சு, இதோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட உண்மையான பேர் கெட்லி, KEDLI. கெட்லின்றது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்தோனேஷியாவிலேருந்து வந்துச்சு. அதாவது நம்ம அண்டை நாடான இந்தோனேஷியாவிலேருந்து, நார்த் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து இந்த உணவு வந்துச்சு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தோனேஷியால நம்ம மன்னர்கள் இந்து மன்னர்கள் அங்கிருந்து இங்க வரும்போது அவங்க சமயக்காரங்கள் வருவாங்க. அவங்க என்னன்னா இவங்களுக்கு, இந்த மன்னர்களுக்கு, மன்னரோட குடும்பத்துக்கு கெட்லி சமைச்சு கொடுப்பாங்க. கெட்லின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உளுந்து நம்ம இப்படி இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் ரெண்டும் சேர்த்து ஊற வைக்கிறோம் இல்லையா, ஊற வச்சு அது மாவை அரைச்சி அதுக்கப்புறம் அதை புளிக்க விட்டு அதுக்கப்புறம் இட்லி பண்றோம் இல்லையா. ஆனா கெட்லின்றது எப்படின்னா வெறும் உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து மட்டும் ஊற வச்சு அதை அரைச்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் கெட்லின்னு போட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் அப்படியே இட்லி மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் இருக்கும். ஸோ அந்த டிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து கூட அரிசி மாவும் சேர்ந்து ரெண்டுமே சேர்த்து நம்ம இட்லியாக பண்ண ஆரம்பித்தோம். இட்லியோட வரலாறு இதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பார். பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி கூட சாம்பார் சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம டெய்லி நம்மளோட மீல்ஸ் ரைஸ்லயும் நம்ம சாம்பார் சாப்பிடுவோம். ஆனா இந்த சாம்பார் உண்மையில தமிழ்நாட்டுல இருந்து வந்துச்சா, அதுதான் பெரிய கேள்வி. இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து வரல. இது பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் மகாராஷ்டிரத்துல இருந்து சாம்பார் என்ற ஒரு உணவு தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சாம்பார்னு பேர் எப்படி வந்துச்சு அதை நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சாம்பார் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். 1680 கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா நம்ம மராத்திய மன்னர் இவர் சாம்பாஜி ராவ், அதாவது சத்ரபதி சிவாஜி ராவ் இருக்காரு இல்லையா, அவரோட மகன் சாம்பாஜி ராவ் பாத்தீங்கன்னா மைசூர் போரை முடிச்சுட்டு அவர் தஞ்சாவூர் வராரு. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அந்த மன்னர் ஆட்சி பண்ற அதே குடும்பத்துல வியாங்கோஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தஞ்சாவூர்ல மராட்டியர்கள் இருந்தாங்க. அவங்க சாம்பாஜி வரும்போது அவங்க ஒரு டிஷ் ரெடி பண்ணாங்க. என்ன டிஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்டி டால். ஆம்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்பவும் கூட மகாராஷ்டிரன்ஸ் ஆம்டின்றது சாப்பிடுவாங்க. ஆம்டின்றது எப்படின்னா சாம்பார் மாதிரியே இருக்கிற பருப்பு உணவு. அந்த ஆம்டிக்கும் சாம்பாருக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, ஆம்டி சாம்பார் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா கோக்கம் யூஸ் பண்ணுவாங்க. கோக்கம்ன்றதுன்னா சவரிங் ஏஜென்ட். அந்த புளிப்புக்கு நம்ம எப்படி இது யூஸ் பண்றோம், அதாவது புளி, அந்த புளிக்கு பதில் அவங்க கோக்கம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்க தஞ்சாவூர் அவர் வந்திருக்கும் போது அவருக்காக இந்த ஆம்டி டால் பண்ணும்போது அந்த கோக்கம் இல்லாததுனால அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இது புளி யூஸ் பண்ணதுனால அது ஆம்டி டால் தான் இங்க புளி யூஸ் பண்ணதுனால அது சேம் டிஷ், அது பேரு மாறி போச்சு. ஏன் பேரு மாறி போச்சு அப்படின்னா அது ஆம்டினே சொல்லிருக்கலாம். பட் ஏன் அது ஆம்டின்னு சொல்லாம சாம்பார்னு சொன்னாங்கன்னா, சாம்பாஜி என்றவர் அது சாப்பிட்டாரு, அவருக்காக இந்த உணவு ரெடி பண்ணாங்க. சாம்பாஜி சாப்பிட்டது ஆகாரம், அதாவது மராட்டியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹார், அது ஆகாரம்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்ல நம்ம உணவுக்கு என்ன சொல்லுவோம், ஆகாரம் சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஆஹார் அப்படின்னுவாங்க, அதாவது வட இந்திய மொழி. அப்போ சாம்பாஜி சா ஆஹார் அப்படின்னா சாம்பாஜிக்காக ரெடி பண்ண ஆகாரம், அதுதான் காலப்போக்கில் சாம்பாஜி சா ஆஹார்ன்றது சாம்பார் அப்படின்னு சொல்லி மாறி போச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா என்ன, எங்க பார்த்தாலும் நம்ம ரோட்டு கடையில டக் 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 டக்னு கொத்துவாங்க. அப்போ இந்த கொத்து பரோட்டா தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970களில் இலங்கையில பாத்தீங்கன்னா கொத்து ரொட்டின்னு சொல்லுவாங்க. கொத்து ரொட்டின்றது என்ன அப்படின்னா 1970களில் பஞ்சம் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் ரொம்ப பஞ்சம் இருந்தது. அரிசி தட்டுப்பாடு இருந்தது, நெல் தட்டுப்பாடு இருந்தது. அப்போ கோதுமை மாவு தான் கிடைக்கும். அப்போ இலங்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா 1970ல வறுமை கோட்டுக்குள்ள வாழ்ற மக்கள், அதாவது இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ல சாப்பிடுறதுக்கு ஃபுட்டு வேணும்னா இருக்காது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரோட்டு கடையில போகும்போது, இந்த ரோட்டு கடையில கடைசியில முடியும் போது இந்த ரொட்டி, கோதுமை ரொட்டி காஞ்சி போயிருக்கும், பிஞ்சு போயிருக்கும், மீதி சால்னா இருக்காது,
அதாவது வந்து நைட்டு வந்து எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும், எல்லாம் உடஞ்ச ரொட்டி, அதே மாதிரி சால்னா முடிஞ்சிருக்கும், கறி இருக்காது, ஒரு முட்டை இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச ரொட்டியை கொடுக்க முடியாது. அப்போ இது வந்து அடுத்த நாள் வச்சாலும் வேஸ்ட் ஆயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரொட்டி எல்லாத்தையும், என்னெல்லாம் காஞ்ச ரொட்டி, பழைய ரொட்டி, அது கிழிஞ்ச ரொட்டி எல்லாத்தையும் போட்டு அதில் இருக்கிற சால்னா, இருக்கிற முட்டை, வேற என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கொத்தி அந்த சூடு நெருப்புல வந்து நல்ல சூடு ஏறும்போது அந்த சால்னாவோட இது என்னது அந்த ஈரமும் அந்த இன்கிரீடியன்ட் வந்து நல்ல ரொட்டி உள்ள போகும்போது ரொட்டியும் சாஃப்ட் ஆயிரும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு உணவு வந்து சூடா வந்து பரிமாறும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்போ இது வந்து கோதுமை ரொட்டி வந்து இலங்கையில சாப்பிட்டு இருந்தாங்க, வறுமை கோட்டில் கீழே வாழ்ந்தவங்க. ஆனா அது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? 1970 இவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. 1980 இந்த ஈழ பிரச்சனைகள் வந்து பெருசாகும் போது, இலங்கை தமிழர்களுக்கு நடுவில் பிரச்சனைகள் அதிகமாகும் போது நிறைய மக்கள் வந்து அகதிகளாக வந்து ராமேஸ்வரம், நாகை, அது மாதிரி இந்தியாவோட தமிழ்நாட்டில் வந்து நிறைய வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வரும்போது இந்த மாதிரி குக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ரோட்டு கடை வச்சு நடத்தினவங்க, ரோட்டு கடையில் வேலை பார்த்தவங்க, அவங்களும் அகதியாக வந்தாங்க. அப்போ அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அகதி முகாம்களை இவங்க அதே கோதுமை, அதாவது கொத்து ரொட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொத்து ரொட்டி பண்ணி இலங்கை மக்கள் அகதிகள் சாப்பிட்டு இருந்தாங்க. இது நம்ம தமிழர்கள் பார்த்தவங்க, இது ஏன் வந்து நம்ம கோதுமை ரொட்டியில பண்ணோம், மதுரையில ஏற்கனவே வந்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸா இருக்கு, பரோட்டா இன்னும் சாஃப்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த கோதுமை ரொட்டி கான்செப்டை அப்படியே பரோட்டால சால்னா போட்டு முட்டையை போட்டு கொத்த ஆரம்பிச்சாங்க. அது வந்து இன்னைக்கு கொத்து பரோட்டாவா தமிழ்நாடுல ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததா பார்க்க போற உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி. நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தமிழர்கள், கன்னடிகள் பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம ஃபில்டர் காஃபி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஸோ இந்த ஃபில்டர் காஃபி எப்படி வந்து முதல் முறையா தமிழ்நாடுக்கு வந்துச்சு, காஃபி முதல் முறையா எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யெமன் அப்படின்ற நாடு இருக்கு இல்லையா, கல்ஃப் கண்ட்ரி, அந்த கல்ஃப் கண்ட்ரியில 17ஆம் நூற்றாண்டுல பாபா புதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த பச்சை காஃபி கொட்டைகள், 7 கொட்டைகளை அவரோட தாடியில வந்து மறைச்சி யெமன்ல இருந்து எங்க கொண்டு வரான்னா கர்நாடகான்றது ஏற்கனவே வந்து மைசூர் மாகாணமா இருந்தது. அங்க வந்து பாத்தீங்கன்னா கூர்குல வந்து முதல் முறையா வந்து அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து எடுத்து வந்து 7 காஃபி கொட்டைகளை அங்க விளைவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க காஃபி தோட்டம் உருவாகுது. இதுக்கு முன்னாடி காஃபி பார்த்தீங்கன்னா யெமன்ல தான் வந்து காஃபி குடிப்பாங்க. காஃபி எப்படி குடிப்பாங்கன்னா, இந்த தண்ணியில காஃபியை கலந்து அது வந்து சூடு பண்ணி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த காஃபி வந்ததுக்கப்புறம் அது வந்து இன்னும் ஃபர்தர் அட்வான்ஸ் பண்ணி அதில் வந்து பால் ஆட் பண்ணி டிகாஷனை வந்து எடுத்து அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி டபரால வந்து நல்லா ஆற்றி அது ஒரு நல்ல ஃப்ளேவர்டான ஒரு ஃபில்டர் காஃபியை உருவாக்கி நம்ம தமிழர்கள், கன்னடிகா, சவுத் இந்தியன்ஸ் வந்து அந்த காஃபியை குடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ காஃபி வந்து வந்தது யெமன்ல இருந்து 17ஆவது நூற்றாண்டுல இருந்து. இந்த வீடியோ நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 4 டிஷ்ஷை பத்தி நான் இன்னைக்கு பேசினேன். இட்லி, சாம்பார், கொத்து பரோட்டா அண்ட் காஃபி. இதை பத்தி, இந்த டிஷ்ஷஸை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு, இல்ல வந்து உங்களோட கருத்து வேற ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ், அந்த டிஷ்ஷஸோட வரலாறு, அதோட மீனிங் ஏதாவது தெரிஞ்சா அதுவும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற என்ன வீடியோ பண்ணலாம், எதை பத்தி பண்ணலாம் அப்படின்றது உங்க சஜஷன், அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க, இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.